قال نبينا صلى الله عليه وسلم الموت جسر يوصل الحبيب إلى الحبيب. وقال عليه الصلاة والسلام اذكروا حازم اللذات، أو كما قال عليه الصلاة والسلام صدق الله المولى العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய மன்புகள் அன்பார் மதரசாவுடைய முதல்வர் மற்றும் ஷேகுல் ஜாமியா அவர்கள் மற்றும் நகர உலமாக்கள் மற்றும் மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து படித்த பாடத்தின் சிலவற்றை கூறி அமர ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேலான சங்கையானவர்களே, லால்பேட்டை நகர ஜமாத்துல் உலமா மற்றும் லால்பேட்டை மண்டோல் அன்வார் மதரசாக்கள் சார்பாக மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜனாசா குளிப்பாட்டு மற்றும் கஃபானுடைய நிகழ்ச்சி. பொதுவாக மனித வாழ்வின் இறுதி பயணம் லா சஃபர பஅத इंसान की जिंदगी का आखिरी सफर, மனித வாழ்வுடைய கடைசி பயணம். அதற்கு பிறகு எந்த ஒரு பயணமும் கிடையாது. பொதுவாக எல்லா பயணங்களிலும் கவனம் செலுத்துவதை போன்று இறுதி பயணமான எதற்கு பிறகு திரும்பவும் வரப்போவதில்லையோ அந்த பயணத்தில் கவனம் கொள்வது, அதனுடைய சிந்தனையில் இருப்பது என்பது உம்மத்தில் மிக குறைவு, அரிதிலும் அரிது என்று கூட சொல்லலாம். மேலாண்மையில் கூறுவதில் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி ஒரு வாசகம் சொல்கிறார்கள், உதுகுரு, நீங்கள் நினைவு கூறுங்கள், ஹாஸிமல் லذات, இன்பங்களை மூடிக்கக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள். பொதுவாக மௌத் என்று சொல்லிவிட்டாலே அதற்கு அவசரமாக பேசுறாங்க, தகாத வார்த்தையா சொல்லிட்டாங்க அப்படின்னு உம்மத்திலே இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல அப்படி எண்ணக்கூடிய நிலைமை மட்டுமல்ல, சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். மௌத் சொன்னா அவசரமா அப்படின்னா மேலாண்மை கிடையவே கிடையாது. ஹதீஸில் வந்து என்று சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உல்-உலூமின் என்ற கிதாபில் உதுகுரு ஹாஸிமல் லذات, இந்த இன்பங்களை குறிக்கக்கூடிய மௌத்தை நினைவு கூறுங்கள் என்ற ஹதீஸின் கீழே விளக்கம் தருகிற பொழுது, மௌத்தை நினைவு கூறுவது, தினந்தோறும் மௌத்தை நாம் நினைவு கூறுவதனால் ஏற்படும் பலன்கள், லாபங்கள், மௌத்தை நினைக்காமல் உலக இன்பங்களில், உலக வாழ்க்கையில் மூழ்கி மறுவுலக வாழ்க்கையை மறந்து, மௌத்தை மறந்து வாழ்வதனால் ஏற்படும் நஷ்டங்களை குறித்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உல்-உலூமின் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். தினசரி பெரும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது நினைவு கூறுவதற்காக வேண்டிய இன்னும் பல இறைநேசர்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் பொதுவாக மதரசாவாக இருக்கிறது. பெரும் உலமாக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டு இந்த சிறுவனை பேச சொல்வது, அது அம்ரு ஃபௌகல் அதப் என்ற அடிப்படையில் கட்டளைக்கு கட்டுப்படுவது என்பது ஒழுக்கத்திற்கு மேலான செய்தி என்று அரபி பழமொழிக்கேற்ப பெரியவர்களுடைய கட்டளைக்கிணப்ப ஏதோ ஒரு சில பாடங்கள் படித்தவைகளை நான் ஒப்புக்கின்றேன். தினசரி
லாபமான விஷயம். ஃபர்ஸ்ட் பிரயோஜனம், மௌத்தை டெய்லி நினைக்கணும். நான் மௌத்தாயிருவேன், என்னை கஃபனிடுறாங்க, என்னை குளிப்பாட்டுறாங்க, என்னை தூக்கிட்டு போறாங்க, என்னை அடக்கம் பண்ண செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில மௌத்தை நினைச்சு ஆகிரத்துடைய சஃபருக்கு தான். ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஃபார்சி கவிதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாரசீக மொழியில ஒரு கவிதை ஒன்றை சொல்வார்கள். யாத் தாரி வக்தே ஸாதனே தூ ஹமா ஹந்தா வ தூ கிரியா. ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாத் தாரி வக்தே ஸாதனே தூ ஹமா ஹந்தா வ தூ கிரியா ஹம் சுனா ஸி வக்தே ரஃப்தனே தூ ஹமா கிரியா வ தூ ஹந்தா. ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நினைவில் வைத்துக்கொள் மனிதா, மறந்து விடாதே, உன் தாய் உன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது எல்லோரும் சிரித்தார்கள், நீ அழுது கொண்டே துனியால வந்த. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாது தாரி, யாது ரக்லே, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. வக்தே ஸாதனே தூ, உன் தாய் உன்னை பெற்றெடுக்கின்ற சமயம், ஹமா ஹந்தா, எல்லாம் சிரிச்சாங்க, தூ கிரியா, நீ அழுதுகிட்டே வந்த, துனியாவுக்கு வரப்ப குழந்தை அழுதுகிட்டே வருது, நீ அழுதுகிட்டே வர. அம்சுனாசி, அப்படியே ஆகிரத்தை நினைத்து, மறுமையை நினைத்து, தான் செய்த பாவத்தை நினைத்து வாழ்க்கை முழுவதும் அழுது கொண்டே வாழ்வாயாக, அழுது கொண்டே துனியால நீ வாழணும். வக்தே ரஃப்தனே தூ, உலகை விட்டு நீ பிரிகின்ற சமயம், உலகத்திற்கு நீ விடுதலை கொடுக்கின்ற அந்த நேரத்திலே ஹமா கிரியா வதூ ஹந்தா, எல்லோரும் அழுக வேண்டும், நல்லவன் சென்று விட்டான், அல்லாஹ்வை நீ பொருந்திய நிலையில், அல்லாஹ் உன்னை பொருந்திய நிலையில் நீ சிரித்துக் கொண்டே சென்று விட வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுபோன்று எல்லோருடைய வாழ்க்கை அமைய பெற வேண்டும் என்ற அடிப்படையில் மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, நோக்கம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் பஸார் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன விஷயத்தை சொல்லி மறந்துடும். இப்ப சொல்றாங்க, முதல் லாபம் மௌத்தை நினைவு கூறுவதால் ஏற்படக்கூடிய பலன்களில் முதல் பிரயோஜனம், எது நம்மிடத்துல இல்லையோ, எதை நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த பிரயோஜனம். சொல்றாங்க, வணக்க வழிபாடுகளில் ஓர்மை உண்டாகும். அதுல தொழுகையில சிந்தனையே இல்லை. நான் தொழுகிறேன், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுகிறேன், ஆனா தொழுகையில ஓர்மை இல்லை. திலாவத் செய்றேன், திலாவத்துல ஓர்மை இல்லை. திக்ர் செய்றேன், திக்ர்ல ஓர்மை இல்லை. துஆ செய்றேன், துஆல ஓர்மை இல்லை. எந்த அமலுக்கு ரூஹோ ஓர்மையோடு செய்ய வேண்டுமோ அந்த ஓர்மை இல்லை. ஹஜ்ரத் இமாம் கஸாலி சொல்றாங்க, தினசரி மௌத்தை நினைங்க, கொஞ்ச நேரமாவது மௌத்தை நினைவு கூறுவதால் ஏற்படும் முதல் பலன் என்னன்னா, உங்க வழக்க வழிபாடுகளில் ஓர்மை உண்டாகும். ஓர்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா லஸ்ஸத் வந்துடும், இன்பம் கிடைச்சிடும். இன்பம் கிடைச்சிருந்தா அதனால ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிரமமாக தெரியாது. இரண்டாவது பிரயோஜனம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உங்க வருமானங்கள்ல கனாஅத், போதும் என்ற நிலை உண்டாகும். நஃப்ஸ் வந்து ஹா 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 அப்படின்னு பறக்க போதும் என்ற மனம் உண்டாகும். மூன்றாவது மன நிம்மதி, அமைதி உண்டாகும். உங்க மனசுக்கு நிம்மதி. இன்னைக்கு எல்லாரும் நிம்மதின்னு சொல்லி காசு பணத்துல, பதவியில, மதுவுல, எதுல நிம்மதி இருக்குன்னு தேடி அடையிறாங்க. மேலான கண்ணியத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் இமாம் கஸாலி சொல்றாங்க, நினைக்காம இருக்கிறதுனால 3 நஷ்டம். என்ன 3 நஷ்டம்? வணக்க வழிபாடுகள்ல ஓர்மை இருக்க. இன்னைக்கு ஓர்மை இல்லாத காரணம் என்னன்னா, மௌத்தை நினைவு கூறாமல் இருப்பதுதான் அடிப்படை காரணமே. நாம் மௌத்தாகக்கூடிய நிரந்தரமாக பூமியிலே வாழ்வதை போன்று உலக வாழ்க்கையை தான் நோக்கமாக கொண்டு துனியாலே இருப்போம் அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கிறோம். மெயின் வணக்க வழிபாடுகளில் ஓர்மை இல்லாமல் போனதற்கு காரணம் மௌத்தை மறந்து வாழ்ந்தது ஒரு காரணம். இரண்டாவது, வருமானங்கள்ல பறக்கத்து இல்லை. மூணாவது, மன நிம்மதி இல்லை. மௌத்தை நினைக்காமல் இருப்பதனால் ஏற்படும் நஷ்டங்கள், விளைவுகள். வல்ல ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களும் தாபீன்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தருவானா. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, நோக்கம் மக்சத் என்ன அப்படின்னு சொன்னா, கிதாபில் நம்ம படிக்கிறோம், ஜனாசா குளிப்பாட்டுற முறை படிக்கிறோம், கஃபன் தொழு வைக்கிற. திருச்சி மாநகர ஜமாத்துல் உலமா சபையிலிருந்து பொது சேவை குழு அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சாங்க. அந்த அமைச்சருடைய மக்சத் நோக்கம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பெண்மணி வந்து மௌத்தாயிட்டாங்க. 1 நாள் ஆகுது, கசப்பு மாத்தல, ஜனாசா குளிப்பாட்ட ஆள் இல்லை ஒரு கிராமத்தில். அது வந்து மதரசால சொன்னதுக்கு பிறகு மிகுந்த கவலை ஏற்பட்டுச்சு. பெரும்பாலும் பார்த்தோம் சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருப்பாங்க, குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அப்படி குளிப்பாட்டுவாங்க. கிதாபில் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதோ, ஷரியத் எப்படி சொல்லுதோ, சுன்னத் எப்படி இருக்குதோ, அது மாதிரி போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா கொஞ்சம் நிறைய அதுல அவங்களுடைய கலந்து இருக்கும்.
ஜனாசா குளிப்பாட்டுறதாக இருக்கட்டும், கஃனாக இருக்கட்டும், அடக்கமாக இருக்கட்டும், ஊருக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அது 2 பேர் இருப்பாங்க. அடக்கமாயிட்டா ஃபோன் பண்ணி ஒன்று அவங்கள கூட்டிட்டு வரணும், அல்லது அவங்க வர வரை வெயிட் பண்ணணும். 1.5 நாள் ஆச்சு ஜனாசா, கசப்பு மாத்தல, குளிப்பாட்ட ஆள் இல்லை. இந்த விஷயம் வந்து சொன்னதுக்கு பிறகு உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து கவலைப்பட்டு இந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லையுமே குளிப்பாட்டுறவங்க, ஒவ்வொரு வீடுகள்லையுமே, ஒவ்வொரு ஊர்லையும் அவங்க மௌத்தாயிட்ட யாரையும் தேடி போகக்கூடாது. அந்த ஊர்லயே அந்த வீட்டில் உள்ள உறவினர்கள் நீங்க பார்த்தோம் சொன்னா, ஜனாசா மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அந்த படுத்திருக்கிற போர்வை பாயை தூக்கி கொண்டு போய் ஆத்துல போட்டுருவாங்க. ஆனா காது கழுத்துல உள்ளதை கட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏங்க அந்த பாய் போர்வையை தூக்கி போறீங்க, ரூஹானியத்து வந்துருமா? அப்ப காதுல கழுத்துல கடத்ததை தூக்கி மாட்டினா ரூஹானியத்து வராதா? தொடுவதற்கு அசூசையாக நினைக்கிறார்கள். ஜனாசா குளிப்பாற்ற அருவருப்பா நினைக்கிறாங்க. அதை தொடுறதுக்கு அருவர். இப்ப பெத்த பிள்ளைங்க தாயுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு, தாயுடைய ஜனாசாவை தொடுவதற்கு அருவருப்பா நினைக்கக்கூடிய காலமாக இருக்கு. அல்ல பாதுகாப்பு. ஆனா காது மூக்கு தொண்டையில உள்ளது பூரா கட்டிக்குள்ள போட்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுல எல்லாம் ரூஹானியத்து வராது. மேலான கண்ணியத்திற்குரியவர்களை இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கிற அஷ்ரஃப் தானி ரஹ்மத்துல்லாஹி கிதாபில் இருக்கிறாங்க. யார் மையத்தை குளிப்பாட்டுறாங்களோ குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் நன்மை கயௌமின் வலதத் உம்முஹு பெஹஷ்தி சேவர்ங்கிற கிதாபில் இருக்கு. அன்று பிளந்த பாலகரை போன்று பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு அஷ்ரஃப் தானி ரஹ்மத்துல்லாஹி பெஹஷ்தி சேவல் எழுதுறாங்க. யார் மையத்தை குளிப்பாட்டுறாங்களோ குளிப்பாட்டுங்களுக்கு கிடைக்கிற சவாப் எப்படின்னா ஹஜ்ஜுக்கு நிகரான நன்மையை ஒப்பிடுகிறார்கள். அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லாவித பாவங்களிலும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார். யார் கஃன் அணிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த கண்ணியமான ஆடையை அணிவிக்கின்றான் என்று சொல்லப்படும். இன்னும் நிறைய சவாபுகள் நன்மைகள் ஹதீஸ்ல நமக்கு வருகிறது. எனவே நம்மளுடைய மக்சத் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தொட்டி பட்டி கிராமத்திலையும் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி, கஃன் துணி கிழிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆளுகளை தேடி 2 நாள் 3 நாள் மையத்து கடந்து போகும் நிலை மாற வேண்டும் என்று திருச்சி மாநகர ஜமாத்துல் உலமா பொது சேவை குழு அலுவலகம் இதுவரை 50 ஊர்களுக்கு மேலாக சென்று இந்த பயிற்சி முகாம் நடத்தி இருக்கிறோம். ஹஜரத் உமர் ஃபாரூக் ஹஜரத் மதரசா தாவூதியால வச்சு இது செஞ்சு காமிச்சு ஹஜரத்துடைய அங்கீகாரம் பெற்று 50 ஊர்களுக்கு மேலாக இந்த பயிற்சி முகாம் நடந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடங்களிலுமே இது நடந்ததுக்கு பிறகு சுயமாக வாலிபர்களும் பெண்களும் பழகி அது நல்ல அமலுக்கு வந்துருச்சு. இது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நமது ஊர்லையுமே குளிப்பாட்டக்கூடியவர்கள், ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவங்க, கஃனிடக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதிகமான பேர் உருவாக வேண்டும். யாரும் யாரையும் தேடி அலையக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக கவலையான முறையில நுகூஷ் அல்பாஸ் கிதாபில் உள்ள வார்த்தைகள் நுஃபூஸ் அஹ்வாலாக மாறி பிராக்டிகலா வாழ்க்கையில வந்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி உலமாக்கள் பெருங்கொண்ட முயற்சி எடுத்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சேவையை கபூல் செய்வானாக. நகர ஜமாத்துல் உலமா சார்பாக ஏற்படுத்திய இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதனுடைய முழுமையான நன்மையை அல்லாஹ் தஆலா இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் பாக்கியம் அளிப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.